எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற சுவாமி, இந்த சாயந்தர வேலைக்காய் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையான ஆராதனை கொடுத்த தெய்வம், உடைய வல்லமை ஊற்றி உடைய பிள்ளைகளை அபிஷேகம், அவை வெறுமையாய் திரும்ப என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் ஞானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். நீரே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கூட நான் உங்களிடத்திலே சில காரியங்களை பேசுவதற்கு முன்பதாக நான் வந்த உடனே கர்த்தருடைய வல்லமையை நான் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். என்னோடு கூட சேர்ந்து, ஏன் அப்படின்னு சொன்னா, குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க யாரும் வீட்டை திறந்து கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரம் உற்சாகத்துல சொல்லலாம், வாங்க ஜெபிக்கலாம்னு சொல்லி, 2வது வாரம் 3வது வாரம் 2வது மாசம் 3வது மாசம் முறுமுறுப்பு உண்டாகும். ஆனால் கர்த்தர் நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ சேர்ந்து ஜெபிக்க ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அதற்காக நன்றி என் இருதயத்தில் சொல்லுவோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாய் மனுஷன் எப்படியாய் சொல்லுவது உண்டு. எப்படின்னு சொன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தினமும் சொல்லுவோம். எல்லாரும் எல்லாரும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் என்ன பாருங்க, சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சோதனையை சகிக்கிற மனுஷன். ஸ்திரீகள் எல்லாம் ஆன்டிமார்ஸ்லாம் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு சோதிக்கிறாரோ சோதிக்கிறோம் பார்க்கலாம். அது ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. சில பேர் அழுதுட்டு சொல்றதையும் நான் பார்த்தேன். எவ்வளவுதான் சோதிப்பீங்க ஆண்டவரே, சோதிங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. நாம சொல்லியிருப்போம், அநேக சோதனை வருது, ஒரு நாள் நான் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நிற்பேன் என்று சொல்லி தெரிந்து சொல்லுகிற ஜனங்கள் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எந்த சோதனையில் இருக்கிறனே தெரியாது. இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, அது வருது, நிறைய இருக்குது. நான் எந்த சோதனையில் இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. சில நேரத்துல எதற்காக சோதிக்கப்படுகிறேன் என்று கூட ஜனங்களுக்கு தெரியாது. வேதத்திலே சில சோதனைகள் உண்டு. நான் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு பிரேயர் பண்றேன். ஆண்டவரே கட்டுகளை உடையும். அதிகமா அப்படி பண்ணதை பார்த்தது இல்லை. இன்னைக்கு அப்படியே பிரேயர் பண்ணிட்டார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, கர்த்தர் அவர் ஜெபித்தது போலவே கட்டுகளை அறுக்கிற நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தொடக்கத்தில் இருக்கிற இந்த உற்சாகம் சில நேரத்துல பிட்வீன் கொஞ்சம் குறையலாம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை குறித்து பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நான் பேசின காரியம், கர்த்தர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே எழுதி பார்த்தோம். சில மனுஷர்களோ எனக்கு என்ன சோதனை, எதனால் சோதிக்கப்படுகிறோம் என்று தெரியாமல் கூட அவர்கள் சோதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சோதனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில கட்டுகளிலே நாம் அகப்பட்டு இருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற சில கட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். மாயையின் கயிறுகளினால் மனுஷன் கட்டப்பட்டு இருக்கிறான். சொல்லுங்க எல்லாரும், மாயையின் கயிறு. மாயைன்னா என்ன? மாயையின் கயிறுனா என்ன? சில பேர் என்கிட்ட ஜெபிக்க கேட்கிறப்போ, என்னன்னே தெரியல, என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஏதோ ஒன்று, உங்களுக்கு தெரியாத ஒன்று, அது எதுவா? மாயையின் கயிறுகளால் மனுஷன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஏசாயா 58:8 பாத்தீங்க அப்படின்னா, அக்கிரமத்தின் கயிறுகளினால் மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான். இரண்டாவது என்னவா? அக்கிரமத்தின் கயிறு. மூணாவது பாத்தீங்கன்னா, சங்கீதத்தில் எப்படியா சொல்றாங்க, அகங்காரியின் கயிறுகளினால் மனுஷன் மறைவாய் கட்டப்பட்டிருக்கிறான். யாருடைய கயிறா? அகங்காரியின் கயிறு. முதலாவது என்ன சொன்ன?
மாயையின் கயிறு. இரண்டாவது என்ன சொன்னேன்? அக்கிரமத்தின் கயிறு. மூன்றாவது என்னவா? அகங்காரின் கயிறுகளினால் மனுஷர்கள் மறைவாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிலர் அவர்கள் கட்டப்பட்டது கூட தெரியாம, அவர்களுக்கு தெரியாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா? கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே சங்கீதத்துல வாசித்துக் கொண்டே போவீர்கள் என்று சொன்னால், துன்மார்க்கனுடைய கயிறுகளால் கூட மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை கயிறு சொல்லி இருக்கிறேன்? திருப்பி சொல்லுங்க என்னோட கூட. மாயையின் கயிறு, அக்கிரமத்தின் கயிறு, அகங்காரின் கயிறு, துன்மார்க்கனுடைய கயிறினால் மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான். நான் இதை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? உங்களோடு கூட நான் சொன்னேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில பேருக்கு தான் எந்த சோதனையில் இருக்கிறோம் என்று நன்றாக தெரியும். சில பேர் பலவித சோதனைகளில் இருக்கிறதன் மூலம் எதனால் சோதிக்கப்படுகிறோம் என்று தெரியாதவர்களும் உண்டு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சோதனை? மனுஷனுக்கு தெரியாமல் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். மாயையிலும், அக்கிரமத்திலும், அகங்காரத்திலும், துன்மார்க்கத்திலும் மனுஷன் என்னப்பட்டிருக்கிறானா? கட்டப்பட்டிருக்கிறான். ஐந்தாவது ஒண்ணு சொல்றேன், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியா இருக்கிறது, மனுஷன் கசப்பிலும், சொல்லுங்க எல்லாரும், மனுஷன் எப்படியா? கசப்பிலும், பிச்சிலும், பாவத்திலும் கட்டப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க. எத்தனை பேர் இப்போ அப்படி இருக்கீங்க? கசப்பிலும், பாவத்திலும், பிச்சிலும். பிச்சுனா எட்டியான கசப்பு, சகிக்க முடியாத ஒரு கசப்பிலே மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான். நாம் கிறிஸ்தவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், உபவாசிக்கிறவர்கள் தான், தவறாமல் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான், தவறாமல் ஜெபிக்கிறவர்கள் தான். ஏன் ஊழியம் கூட செய்யலாம். ஆனாலும் சிலர் ஊழியம் செய்தாலும், இவைகளை செய்தாலும், நாமே கூட நமக்கு தெரியாமல், நமக்கு தெரிந்தும் மறைவாய் சில காரியத்திலே கட்டப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த அந்தரங்கத்தை இந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை கேட்க வாஞ்சியா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதிலிருந்து விடுபட வாஞ்சியா இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை நேராய் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் தெளிவா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மனுஷன் என்ன பண்றானா? கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிறான். கடைசியாய் சொன்னது போல, பாவத்திலும், பிச்சிலும், கசப்பான விதத்திலும் மனுஷன் என்னப்பட்டிருக்கிறானா? கட்டப்பட்டிருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு விதத்திலே மனுஷன் கட்டப்படுவதற்கு காரணம் என்ன? அதை நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை உங்களிடத்திலே நான் காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் படைத்த எல்லாமே நல்லது என்று தேவன் கண்டார். ஆமாவா இல்லையா? எதெல்லாம் படைச்சாலும் ஆண்டவர் சொன்னார் இது நல்லது என்று அவர் என்ன பண்ணாரா? திருப்தி பட்டார். அவரு நல்லா படிச்சிட்டு இருக்கார். ஆனா மனுஷனை படைத்தது அவருக்கு என்னவாயிற்றா? விசனமாய் போயிற்று. ஹல்லேலூயா. ஏன்? மனுஷன் எதனால் கட்டப்பட்டான்? பாவத்தினாலும், கசப்பினாலும் அவன் கட்டப்பட்டு விட்டான். வேதத்திலிருந்து நாம் சில காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். யாருன்னு சொன்னா, சிம்சோனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16 இது எல்லாத்தையும் நீங்க வீட்டுல போய் படிக்க போறீங்க. நான் எந்த வசனத்தையும் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. நன்றாய் வேதத்தை ஆராய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன். நீங்க நன்றாய் கவனித்தால் மாத்திரம் போதும். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சிம்சோனை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சிம்சோன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்சோன் யாருக்கு பிள்ளை? மனோவாவுக்கு பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க. சிம்சோனுடைய தகப்பன் யார்? மனோவாவுக்கு அவன் பிள்ளையாய் பிறந்தான். எப்படி பிறந்தான்னா, மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அநேக வருஷங்கள் என்ன இல்லையா? பிள்ளை இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த தாயிடத்திலே பேசுகிறார். என்னன்னு சொல்லிட்டு, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்றார். அவங்க என்ன பண்றாங்க? அதை தன்னுடைய கணவருக்கு போய் அறிவிக்கிறாங்க. கணவன் அதை விசுவாசிக்காமல் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிட்டோம். 3 முறை கர்த்தர் அவர்களோட பேசுறாங்க. அது இருக்கட்டும். இப்போ அந்த சிம்சோன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு அதிசயமாய் பிறந்த ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. அதிசயமாய் தேவனால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. வேதம் அவனை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா,
அவனை கர்த்தர் வளர்க்க சில திட்டங்களை பெற்றோருக்கு கொடுத்தார். எப்படி வளர்க்கணும்னு சொன்னாங்கன்னா, தாயிடத்துல சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவன் எப்படி வளர்க்கணும்னா, அவன் நசரேயனா இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் எப்படி இருப்பானா? நசரேயனா இருப்பான். நசரேயன் அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, தலையில இருக்கிற முடி என்ன பண்ணக்கூடாது? கட் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. தலையில இருக்கிற முடி என்ன பண்ணக்கூடாது? கட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கர்த்தர் கொடுத்தது. ரெண்டாவது, அவன் என்ன பண்ணக்கூடாது? மதுபானம் குடிக்க கூடாது. வைன் கூட, திராட்சை ரசத்தை கூட அவன் என்ன பண்ணக்கூடாது? குடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணுவானா, இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாய் நான் அவனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார்? அவன் பிறக்குதற்கு முன்பதாக இது எல்லாவற்றையும் சொல்றார். யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்? சிம்சோனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவன் அவன்? நசரேயன். இயேசு சுவாமி கூட ஒரு பேர் இருக்கு. என்ன பேரா? நசரேயனாகி இயேசு. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல, நல்லா கவனிங்க. நசரேயனாகி ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்தார். யாருன்னு பாத்தீங்கன்னா, அது சிம்சோன். அவன் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் எப்படி அவன் சில கட்டுக்குள் அகப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய திட்டம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த திட்டம் என்ன பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? இஸ்ரவேலர்கள் மறுபடியும் பெலிஸ்தரிடத்திலே 40 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். எத்தனை வருஷம்? திருப்பி எந்த அதிகாரத்தில்? நியாயாதிபதி. யாத்ராகமத்திலிருந்து எங்க நியாயாதிபதிகளுக்கு வந்துட்டோம். எத்தனை வருஷமே தெரியாது. திருப்பி ஒரு 40 வருஷமா. அப்படி அவர்கள் அடிமைத்தனமாய் இருக்கிற காலத்திலே அவர்களை விடுவிக்கும்படியாய், அவர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நசரேயன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்சோன். இந்த சிம்சோன் எப்படி வளர்க்கப்பட்டான்? கர்த்தருடைய கட்டளையின்படி அவனை அப்படியே வளர்த்தார்கள். அவனுடைய சரீரத்தில் இருக்கிற, தலையில் இருக்கிற முடி என்ன பண்ணாங்களா? அவங்க கட் பண்ணவே இல்லை, அறுக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவன் வளர்க்கப்பட்ட காலங்களில் என்ன செய்தானா, மதுபானத்தையோ திராட்சை ரசத்தையோ அவன் குடிக்கவே இல்லை என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நாள் ஆனவன இந்த சிம்சோன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பலத்தை குறித்து, சிம்சோன்னா பெரிய பலசாலி. பலம் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை என்ன பண்ணுச்சா, இவனும் அவனுடைய தாய் தகப்ப போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் ஒரு சிங்கம், கெர்ஜிக்கிற பால சிங்கம். சொல்லுங்க எல்லாரும். கெர்ஜிக்கிற பால சிங்கம் வந்த உடனே அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய ஆவி அவன் மீது வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வந்துச்சா? கர்த்தருடைய ஆவி அவன் மீது வந்தது நிமித்தம் அவன் கையில ஒண்ணுமே இல்லையா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய கையில் ஒன்றும் இல்லாது இருந்த பொழுதும் அந்த சிங்கத்தை என்ன பண்ணானா, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். எவ்வளவு பெரிய பலசாலி பாருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை என்ன நடக்குதா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசி கொண்டிருக்கிறான். ஒரு ரிடில், ஒரு விடுகதையை அவங்க விளக்கணும்னு சொல்றாங்க. இவன் என்ன பண்றான், அவங்க விளக்காதது நிமித்தம் ஒரு பந்தயத்தை வைக்கிறான். அந்த பந்தயத்துல அவங்க எல்லாரும் தோத்துறாங்க. ஆனாலும் அந்த பந்தயத்துல இவன் என்ன பண்றான், சரி நானே விடுகதையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றான். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்க போறேன், மாற்று வஸ்திரத்தை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மாற்று வஸ்திரத்தை கொடுக்கும்படியாய் தன்னுடைய எதிரிகளிலே 30 பேரை கொன்று அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறான். ஒரு மனுஷன் எத்தனை பேரை கொல்றான்? 30 பேர். எவ்வளவு பெரிய பலசாலி இல்லையா? இன்னொரு தடவை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் மீது மூண்ட கோபத்தினால், ரொம்ப அறிவாளி கூட என்ன பண்றான், 300 நரி. எத்தனை நரி? 300 நரி. அந்த 150 நரியா ரெண்டு ரெண்டா ஜோடி ஜோடியா சேர்த்து வால் எல்லாம் சேர்த்து கட்டிட்டு வால்ல என்ன பண்றான், பந்தத்தை ஏத்தி அதுல கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் ஊத்தி அது மேல கொளுத்திட்டு பெலிஸ்தியருடைய வயல்வெளியில எல்லாம் விடுறானா. என்ன ஆகுது, வயல்வெளியெல்லாம் எரிஞ்சு எல்லாம் பாழா போதும். எத்தனை நரி எங்க இருந்து கொண்டு வந்திருப்பான்? 300 நரிய. ஹல்லேலூயா. 300 நரி சும்மா இருக்குமா? கையில பிடிச்சீங்கன்னா சும்மா இருக்குமா? இல்ல. 300 நரி என்ன பண்றானா, ஜோடி ஜோடியாய் கட்டி வால்ல என்ன பண்றானா, பந்தத்தை ஏற்றி அந்த பெலிஸ்தருடைய சேனை முழுவதையும் அவருடைய வயல்கள் எல்லாம் அழிக்கும்படியா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவன் என்ன பண்ணானா, வயல் முழுவதும் திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் எதிரிகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டானா. அது மாத்திரமல்ல, 1000 பேர் என்ன பண்றாங்க, கழுதையின் தாடை எலும்பு, இந்த ஜா போன் எவ்வளவு பெருசு இருக்கு கழுதைக்கு, நம்மளோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான். அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவியலாக குவித்தான ஒரே மனுஷன்.
நிறைய எதிரிங்க வந்துட்டாங்க. யாருக்கு? சிம்சோன். பக்கம் பக்கமா வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவனை பதிவிருந்து பிடிக்கணும்னு சொல்லி. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ஒரு வாசல்ல கதவு அண்டையில எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு பிடிச்சிடணும் அப்படின்னா அவன் தூங்கிட்டே இருக்கான். தூங்கி எழுந்து அப்படியே அப்படியே நடந்து வந்து என்ன பண்றானா, அந்த தாப்பாள்கள் கதவு எல்லாத்தையும் பிடுங்கி, ஹல்லேலூயா, அது எல்லாத்தையும் பிடுங்கி என்ன பண்ணானா தோல் மீது போட்டுக்கொண்டு அப்படியே அழகா நடந்து போயிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பலன் பார்த்தீங்களா? என்ன அவனுக்கு பெரிய பலன். என்னென்ன செஞ்சா, சிங்கத்தை என்ன பண்ணான், ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணா, 30 பேரை கொண்டு மாஸ்ட் வஸ்திரத்தை என்ன பண்றான், அவங்களுக்கு கொடுக்குறான். 300 நரியை வச்சு வயல்வெளி எல்லாம் பாழாக்குறான். அடுத்தது என்ன பண்றான், 1000 பேர் என்ன பண்றான், ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு வச்சு என்ன பண்றான், கொன்று குவியலா போட்டான். எல்லாரும் பதவி இருக்கிறாங்க. அந்த கதவு கிட்டியா இருக்கு, எல்லாரும் ஆஸ்திரேலியா உட்கார சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அப்படியே அமைதியா போய் கேட்டு தாப்பால் எல்லாத்தையும் கதவுல அப்படியே பிடுங்கி, எவ்வளவு பெருசா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். பட்டணம், வீடு இல்லை, என்னது, பட்டணத்தின் கதவுகளை பேர்த்து தோல் மீது வைத்துக் கொண்டு போனான். அப்படிப்பட்ட சிம்சோனை பார்த்து எல்லாருக்கும் என்ன வந்துச்சா, பயம். மகா பெரிய பலசாலி. ஹல்லேலூயா. மகா பெரிய பலசாலி. இந்த பலசாலி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் எனக்கு வேதத்தில் நன்றாக தெரியும். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? தெரியாதா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. இவ்வளோ பெரிய பலசாலி, சிங்கத்தை கொன்றவன், 1000 பேரை கொன்றவன், இவன் என்ன பண்றான், ஒரு கட்டுக்குள் போய் அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். முதல்ல நான் நிறைய கட்டு சொன்னேன் இல்லையா? மாயின் கட்டு, அக்கிரமத்தின் கட்டு, தெரியாத கட்டு, தெரிஞ்ச கட்டு, பாவக்கட்டு, பிச்சின் கட்டு, எல்லா கட்டு சொன்னேன். மனுஷர்களாகிய நாமும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பலசாலியும் ஒரு கட்டுக்குள் போய் அகப்பட்டு கொள்ளுகிறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாசித்து அந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசிச்சுட்டே வரும்பொழுது ஆண்டவர் இவருக்கு என்னென்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் ஆண்டவர், நீ யாரு? நஸ்ரேன். சொல்லுங்க எல்லாரும், யார் அவன்? நஸ்ரேன். இப்ப நஸ்ரேன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் வம்சத்தில் இருக்கிறவர்கள் வேறு ஜாதியில பெண் கொள்ளக்கூடாது என்பதும் ஒரு ரூல், ஒரு கட்டளை. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரத்துல அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு பெலிஸ்தியரின் பெண்ணை பார்த்து அவள் கண்ணுக்கு அழகா இருக்கிறாள் என்று சொல்லி அவள் மீது பிரியம் வைத்தான். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன வசனம் புரிஞ்சுச்சா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவன் சிக்குண்டு என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த சிம்சோன் இத்தனை பெரிய பலசாலி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் எல்லாத்தையும் செஞ்ச, எப்படி செஞ்சா தெரியுமா? ஒண்ணு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த முடியல என்ன இருந்துச்சா, பலன். அதை பத்தி நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட. நஸ்ரேன் அப்படின்னு சொன்னா தலையில ஏன் கட் பண்ணக்கூடாது, கர்த்தர் அவனோடு செய்த ஒரு உடன்படிக்கை, அது குறித்து நான் பேசுறேன். இப்ப இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்க, பெலிஸ்தியரின் ஒரு பெண்ணை பார்த்து அவள் அழகுள்ளவள் என்று சொல்லி அவள் மேல் என்ன பண்றான்னா பிரியப்படுறான். அப்பா அம்மா சொல்றாங்க, வேண்டாம், நீ நஸ்ரேன், இதை செய்யக்கூடாது. அவன் அதை கேட்கல. ஹல்லேலூயா. ரெண்டாவதா ஒரு தப்பு பண்றான். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டுட்டான். ஞாபகம் இருக்கா? அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, ஒரு இடத்துல கிழிச்சு போட்டு அது செத்து கிடக்கிறது. சில நாள் கழித்து அந்த சிங்கம் அந்த ரோட்ல வர்றப்போ அந்த சிங்கத்துக்குள்ள என்ன பண்ணுச்சா, தேனெல்லாம் கூடு கட்டி இருந்துச்சு. அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். ஆனா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா என்ன பண்றது இல்ல, சொல்றது. ஆண்டவர் நஸ்ரேன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. தீட்டானது ஒன்றும் அவன் புசிக்க கூடாது. செத்து போன சிங்கத்துல இருந்து என்ன பண்ணானா, தேன் எடுத்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம பெற்றோருக்கும் கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவன் அந்த பெண்ணை பார்க்க போன இடத்திலே வாலிபர்கள் எல்லாரையும் கூட்டி என்ன பண்றானா, விருந்து செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நஸ்ரேன் எந்த விருந்திலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்? விருந்திலே மதுபானமும்
திராட்சரசமும் பரிமாறப்படும். ஹல்லேலூயா. 3 கட்டளையை மீறிட்டான். ஏன் மீறினா? அவன் தன் சுய இச்சையினால் என்ன பண்றான்? இழுக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுங்க. 4வது ஒன்று, அதுதான் ரொம்ப அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். தெளிலால் என்கிற ஒரு வேசின் இடத்திற்கு அவன் என்ன பண்றான்? போகிறான். என்ன அந்த பொண்ணோட பேர் சொல்லுங்க? தெளிலால். தெளிலால் என்ற பெண் கிட்ட போன உடனே அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவள் யாரால் அனுப்பப்பட்டவள் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் அதிபதிகளும் பெலிஸ்தியர் ராஜாக்களும் இவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி இவனுக்கு விரோதமாக எல்லாரும் பேசி, இந்த சிம்சோனுடைய பலம் எங்கிருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டு வா, நாம் அவனை சிறுமைப்படுத்தி அவனை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நமக்கு அழகாய் தோன்றுகிற சில விஷயம், பிடித்ததாய் தோன்றுகிற விஷயம், அது எங்கிருந்து வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை. யாரை போல? சிம்சோனை போல. ஹல்லேலூயா. என்ன பண்றான்னா, இந்த வேசி இடத்திலே போனவுடன் அந்த வேசி என்ன பண்றாங்க? முதல் தடவையா கேட்கறாங்க, சிம்சோனுடைய பலன் எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க வேணும்னே அவங்க எதுக்காக கேட்கறாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? என்னுடைய பலன் உனக்கு தெரியணும்னு சொன்னா, என்னை அகனி நாற்கயிறு எடுத்து நீங்க கட்டுங்க அப்படின்னா, ஒரு பச்சையான மரத்தில் இருந்தோ அல்லது சரீரத்தில் இருக்கிற அந்த குடலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு செய்யற ஸ்ட்ராங்கான கயிறு, அதை வச்சு நீங்க 7 தடவை என்னை கட்டினீங்கன்னா என்னுடைய பலன் போயிடும்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அகனி நாற்கயிறு எல்லாம் எடுத்துட்டு வந்து 4 பேரை பிடிச்சு கட்டுறாங்க. ஆனாலும் அவனுடைய பலன் போல. 2வதாக என்ன பண்றாங்க? என்ன புதிய கயிறை வச்சு நீங்க கட்டுங்க, என்னுடைய பலன் போய் நான் புதிய பழைய மனுஷனை போல மாறிடுவேன்னு சொல்றான். அதையும் அவங்க செய்யறாங்க. அப்போ என்ன பண்றது இல்லை, நடக்கிறது. 3வதாக இந்த தெளிலால் சொல்றாங்களா, நீ என்னை நேசிக்கவே இல்லை, என்கிட்ட என்ன பண்ற, 2 வாட்டி பொய் சொல்லிட்ட, இது உனக்கு தகாத காரியம், நீ இப்ப எனக்கு கடைசியா சொல்லியே ஆகணும்னு சொல்லி அவன் என்ன பண்றாங்க? ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க குறிச்சுக்கங்க. வார்த்தையினால் அவனை அவள் நெருக்கினாள். ஹல்லேலூயா. நாம் விரும்பி தேடி கண்களால் மயக்கப்பட்டு போகிற விஷயம், போகிற மனுஷர்கள் தெளிவாய் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள், உங்களை நெருக்குவார்கள். அதை விட்டுட்டு உங்களால வரவே முடியாது. சில நேரத்துல நான் ஏன் இங்க இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னால தூரம் போக முடியலையே, விட்டுட்டும் போக முடியலையே, அதுவும் என்ன விட மாட்டேங்குது. ரீசன் இஸ் ஒன்லி திஸ் ஒன். நீ எதை விரும்பி கர்த்தருக்கு விரோதமாய் பிடித்து கொண்டாயோ, தன் சுய இச்சையின்படி நீ பிடித்து கொண்டாயோ, அது உன்னை நெருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். அவள் என்ன பண்ணாரா? வார்த்தையினால் அவனை நெருக்கினாள் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டானா, சாக அவனுடைய ஆத்மா விசனப்பட்டது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க? ஒரு பலவானை, யார் அவரு? பலவான். சொல்லுங்க எல்லாரும். பலவான். ஊரே பார்த்து பயப்படுது. சுத்தி இருக்கிற 10 பட்டணமும் அவனை பார்த்து பயப்படுது. ஆனா இவன் யாரை பார்த்து பயப்படுறான்? ஒரு வேசியை பார்த்து பயப்பட்டு, அவருடைய வார்த்தையினால் நெருக்கப்பட்டு, அவருடைய வார்த்தை நிமித்தம் என்ன பண்றானா, சாகு மட்டும் ஆத்துமா விசிறப்பட்டது என்று சொல்லி அவன் என்ன பண்றானா, அவருடைய மடியிலே படுத்து அவன் தூங்குறான். வசனம் சொல்லுகிறது, அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். சில பேர் நான் ரொம்ப சிறுமைப்படுறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நாம் சிறுமைப்படுவதற்கான காரணம், கர்த்தர் நம்மை அழைத்தது பரிசுத்தத்திற்கு, நாம் அதை உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணிருக்கோம்? தேவையில்லாத இடத்திற்கு போனது நிமித்தம் அவன் தன் சுய இச்சையினால் என்ன பண்ணா, இழுக்கப்பட்டு நீங்களும் நானும் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரசங்கில கூட இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. இந்த கன்னிமார்கள் அவருடைய நெஞ்சு வலை, அவருடைய கைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கயிறுகள் என்று வேதம் சொல்லு. சாவிலும் அதிக கசப்புள்ளவர்கள் இந்த வேசிமார்கள். அது மாத்திரமல்ல, பாவியான மனுஷன் அவர்களால் பிடிபடுவான். யார் பிடிபடுவாங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த சிம்சோன் பாவியா? பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் எனக்கென்று இவனை உருவாக்கினேன்,
இஸ்ரவேல் ஜனங்களை இவன் ரட்சிக்கும்படியாய் இவனை நான் உருவாக்கினேன் என்று சொல்லி கர்த்தரால் தரிசனம் பெற்று கர்த்தரால் அதிசயமாய் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன், சிங்கத்தை கிழித்து போட்ட ஒரு மனுஷன், அது மாத்திரமல்ல என்ன பண்ணானா, தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்ற ஒரு மனுஷன், பட்டணத்தின் கதவுகளையே பிளந்து கொண்டு போன ஒரு மனுஷன் என்ன பண்றான், தன்னுடைய சுய இச்சையின் நிமித்தம் இழுக்கப்பட்டு கர்த்தருடைய நசரேயனாய் இருந்த எல்லா தகுதிகளையும் அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டே நாமும் கர்த்தர் நம்ம எப்படி முதலாவது எப்படி அழைத்தாரு, நல்லதுக்காகத்தான் அழைத்தார். ஹல்லேலூயா. முதல்ல தான் நம்ம நல்ல விசுவாசியா தான் இருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு, கர்த்தரோட தள்ளிட்டார் வேண்டாம்னு சொல்லி. இல்லை, நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு தூர இருப்பதற்கு காரணம் நாமும் நம்முடைய கிரியைகளும் தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இதை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா ஒத்துக்கொள்ளணும். இந்த சிம்சோன் மடியில படுத்து தூங்கிட்டான். அவளை மிகவும் சிறுமைப்படுத்த தொடங்கி விட்டார். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாளாம், அவனுடைய தலையில் இருக்கிற மயிரை எடுத்து செவத்துல ஆணியில் அடிச்சு, எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க. ஹல்லேலூயா. அது வெறும் மயிர் அல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அவனுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அவருடைய தலை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, மொட்டை அடிங்கன்னு சொல்லி அடிச்சாச்சு. இந்த மனுஷன் அது கூட தெரியாம தூக்கத்திலிருந்து எழுந்து நான் அவரை மேற்கொள்ளுவேன் என்று போனான். மேற்கொள்ள முடியல. ஏன்? கர்த்தர் கொடுத்த அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போனது கூட தெரியாம போயிட்டு. நாமும் அப்படிதான். நான் இன்னும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், இன்னும் ஆண்டவரை துதிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லா மீட்டிங்ஸ்ல இருக்கிறேன். ஆனா ஏன் உனக்கு இன்னும் கர்த்தருடைய சித்தம் உனக்கு வெளிப்படாமல், நீ கேட்கிற காரியங்கள் நடக்காம இருக்கு அப்படின்னா, கர்த்தர் உன்னை அழைத்ததே வேற. நீ கண்டு தெரிந்து கொண்டு அது நிமித்தம் நீ சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணான், மொட்டை அடிச்சது மட்டும் இல்ல, பெலிஸ்தியர் கைகளில் அவனை ஒப்பு கொடுத்து அவனுடைய 2 கண்களை பிடுங்கி, ஹல்லேலூயா, பலன் போயிட்டவனே பாருங்க, அவனுக்கு வந்த நிலைமை என்னாச்சா, 2 கண்களை பிடுங்கி அவனை சங்கிலிகளால் கட்டி, வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தருடைய அரண்மனையிலே அவன் மாவரைத்துக் கொண்டிருந்தான். எத்தனை பேருக்கு இது விசனமா இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. சில பேருடைய கண்கள் கலங்குகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க அந்த சிம்சோனை பார்க்கல, உங்களுடைய சிறுமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பலவான், சிங்கத்திற்கு எதிர்த்து நின்றவர், ஒரு தாடை எலும்பை வைத்து குவியல் குவியலாய் ஜனங்களை கொன்ற ஒரு மனுஷன். ஆனால் தன் சுய இச்சையின்படி இடுக்கப்பட்டது நிமித்தம் தன்னுடைய நசரேய விரதத்திலிருந்து கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டார், அப்படியே விட்டு போயிட்டார். அவன் இழந்தது முடிய மட்டும் இல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய உறவை கூட அவன் இழந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஜெபிக்கிறதுனாலயோ வேதத்தை வாசிக்கிறதுனாலயோ உபவாசிக்கிறதுனாலயோ கர்த்தரனோடு கூட உறவா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாமல் இருங்கள். கர்த்தர் உங்களோடு உறவா இருப்பார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சிம்சோன் மீது வந்து அவனை எல்லா காரியத்திற்கும் விடுவித்தாரோ அப்படியே உன்னை இந்த நாள் வரைக்கும் விடுவித்துக் கொண்டே இருப்பார், இனியும் விடுவித்துக் கொண்டே இருப்பார். சிம்சோன் எங்க போய் மாட்டிக்கிட்டான்? தெலீலாள் என்ற பெண்ணிடத்திலே மாட்டிக்கிட்டான். நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஏன் இந்த தெலீலாள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு யோசிச்சேன். அங்க அவ்வளோ பெரிய ஆள் தெலீலாள் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆள் யார் கிடையாது? தெலீலாள் கிடையாது, பெலிஸ்தியர். சொல்லுங்க எல்லாரும், யார் இந்த தெலீலாள்? ஒரு பெலிஸ்திய பெண். முதலாவது ஆசைப்பட்டாங்க, அது யார்? அதுவும் ஒரு பெலிஸ்திய பெண். யார் இந்த பெலிஸ்தியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார், அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமானவர்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய சம்பந்தம் எங்க இருக்கு? கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எத்தனை இருக்கிறாயா?
அது மாத்திரமல்ல, இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பன்றியும் நாயையும் தின்றவர்கள், அருவருப்பான. வேதம் சொல்லிச்சா எங்கேயாச்சும் பன்றியை தின்ன சொல்லி? இல்ல. தாகோன் என்கிற கடவுளை அவர்கள் வழிபட்டவர்கள். யார் இந்த தாகோன்? சிலை வழிபாடுகளை செய்தவர்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கே வந்தவர்கள். தெரிஞ்சுச்சா அவனுக்கு? தெலீலால் யார்? பெலிஸ்தியர். கர்த்தருடைய ஜனங்களை அழிக்க வேதத்தில் வந்தவர்கள் தான் யாரா? இந்த பெலிஸ்தியர். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நடக்க ஒரு நாளும் சம்மதிக்காதவர்கள் இந்த பெலிஸ்தியர். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே சில திட்டங்கள் நடைபெறாமல் இருக்கும் என்று சொன்னார், சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் என்று சொன்னார், உன் வாழ்க்கையில் இருக்கிற பெலிஸ்தியன் யார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பெலிஸ்தியன் இடத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தியனுடைய கட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தியனுடைய கட்டிலிருந்து நீயும் உன் குடும்பமும் உன் வேலையும் உன் பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? விடுவிக்கப்பட வேண்டும். நான் சொன்ன உங்களுக்கு, பாவத்திலும் கசப்பான பிச்சிலும் மனுஷன் கட்டப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படித்தான் இருந்தது யாருக்கு? இந்த சிம்சோன். அவனிடத்துல விருப்பப்பட்டு போனான். ஆனால் அவனை என்ன பண்ணலாம்? சிறுமைப்படுத்த தொடங்கினப்போ அவன் ஆத்மா மரணம் மட்டும் விசனப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட பாவத்தில் அகப்பட்டவர்கள் அவ்வளவுதான். கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள்? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த நேரத்தில் விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாம உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய கணவர், உங்களுடைய அக்கம் பக்கத்தாருடைய உறவினர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை இந்த நேரத்தில் உங்க இருதயத்தில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து எப்படி சிம்சோனுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கேட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் இருந்த பெலிஸ்தியன் யார்? மற்றவங்க அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அங்க போயிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை கொண்டு வந்து போட்டாங்க, கிடையவே கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்ட பெலிஸ்தியன் கர்த்தர் உனக்கு கொடுத்த வல்லமை இழக்கச்சி, கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை இழக்கச்சி, கர்த்தர் உனக்கு கொடுத்த அவருடைய உறவை இழக்கச்சி. வெளியிலிருந்து வருவது அல்ல, உள்ளிருந்து எல்லாமே செயல்படுகிறது அல்லவா? அது மாத்திரமே. நம்ம வெளியே இருக்கிறது மேல பழி போட்டு அமைதியா, அப்படி நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னொரு எசேக்கியேல் 34 எடுத்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 25:15. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருக்கிறது பழம்பாகையால் பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுது? பெலிஸ்தியர்கள் எப்படிப்பட்டவர்களா? குரோதக்காரராய் இருக்கிறார்கள். பழம் பகையின் நிமித்தம் கேடு செய்யும்படி வர்மம் வைக்கிறவர்கள், பழி வாங்குகிறவர்கள். போதும். பெலிஸ்தியர்கள் எப்படிப்பட்டவர்களா? குரோதம் வைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. பழைய பகையின் நிமித்தம் கேடு செய்யும்படி அவர்கள் என்ன பண்றாங்களா? வர்மம் வைத்து. வர்மம் அதிவிருந்து உன்னை அடிக்கும்படியா. நமக்கே தெரியாம நம்ம அடிமைத்தனமாய் ஒரு விஷயத்தை நேசித்துக் கொண்டிருப்போம். குடும்பத்தை காட்டிலும், மனைவியை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், கர்த்தரை காட்டிலும் எதையோ ஒரு விஷயத்தை நாம் நேசிக்கிறோம் அல்லவா? அதுதான் உனக்கு பெலிஸ்தியன். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் உனக்கு என்ன செய்யுமா?
உனக்கு குரோதத்தை அது உண்டாக்கும். ஹல்லேலூயா. அது பழம் வகையாய் அப்படியே இருந்து உனக்கு கேடு உண்டாக்கும்படி அது வர்மம் வைத்து உன்னை பழி வாங்கிக் கொண்டே இருக்கும். இதிலிருந்து விடுதலுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே யாரையுமே விட்டு வைக்கல. ஹல்லேலூயா. எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ இல்ல வேணும்னு சொல்லிட்டோ விடுபடாமலோ எத்தனையோ பேர் இந்த காரியத்திலே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா, மாயினால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பெலிஸ்தியரிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாய் 14வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? பெலிஸ்தியர் உனக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு பழம் பகை நிமித்தம் உனக்கு கேடு செய்யும்படி உனக்கு வர்மம் வைத்து அவர்கள் பழி வாங்கினாலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம், கர்த்தர் உன்னோடு கூட தரிசனமாய் சொல்லுகிற காரியம், பெலிஸ்தியருக்கு விரோதமாக என்று நான் என்னுடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டுவேன். உனக்கு நேராக மாத்திரமல்ல, உன்னை அடிமைப்படுத்தி உன்னை சிறுமைப்படுத்தின அந்த பெலிஸ்தனுக்கு நேராக கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே நீட்டப்படும்படியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த நேரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நாம் நேசித்த காரியத்தை விடுவது மிகவும் கஷ்டம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு நீ எதை நேசித்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது பெலிஸ்தி. நீ யாரை நேசித்தாலும் அது பெலிஸ்தி. நீ என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் சரி, அது உனக்கு பகையை மாத்திரமே உண்டாக்கும். அது உனக்கு குரோதத்தை மாத்திரமே உண்டாக்கும். அது உனக்கும் கர்த்தருக்கும் விரோதத்தை மாத்திரமே உண்டாக்கும். உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை அது அழிக்கும். நீ நஸ்ரேனாகி இருந்தாலுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி போடும். கர்த்தர் என்று உன்னோடு கூட தெளிவாய் பேசியிருக்கார். என்னவா? உன்னை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தின அந்த பெலிஸ்தனுக்கு நேராக என்னுடைய கரம் இந்த நாளிலே உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடுவிக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:27 படிங்க. 34:20. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து விடுவிப்பார் என்று சொன்னால், முதலாவது உனக்கு நடக்கிற ஒரு காரியம், உன் விருட்சங்கள் கனியை தரும். இத்தனை நாட்கள் கனி தராததற்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில ஒரு பெலிஸ்தன் இருந்தது நிமித்தம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார், என்னுடைய கரத்தை மகனே மகனே நான் உனக்கு விரோதமாக நீட்டுவேன், அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக நீட்டுவேன். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பாவத்திற்குள்ளாய் உட்படுத்தி கர்த்தருக்கும் உனக்கும் இருந்த உறவை எடுத்துக்கொண்ட அந்த பெலிஸ்தனுக்கு நேராய் நான் நீட்டும் பொழுது என்ன பண்ணப்படுவாயா? உன்னுடைய விருட்சங்கள் எல்லாம் உனக்கு கனியை தரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக படி. பூமி தன் பலனை தரும். ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இதெல்லாம் எப்ப நடக்கும்? கர்த்தர் கையை நீட்டிட்டாரு. ஆமென். கர்த்தருக்கு நீ உன் பெலிஸ்தனை காட்டி கொடுத்தால் மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. நான் விடமாட்டேன்னு வச்சுட்டா நடக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உன் இருதயத்திற்குள்ளே பெலிஸ்தனை நீ காட்டு. இத்தனை நாள் நீ அடிமைப்பட்டிருந்த அந்த பெலிஸ்தனை நீ காட்டு. அது பணமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, அதுதான் பெலிஸ்தியன். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்கள் விருட்சங்கள் கனிகளை தரும்படி, உங்கள் பூமி உங்கள் பலனை தரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சுகமா இருக்க பண்ணணும்னு சொன்னா, கர்த்தரிடத்திலே நீ வைத்துக் கொண்டிருக்கிற பிடித்து கொண்டிருக்கிற தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டிருக்கிற அந்த பெலிஸ்தனை கர்த்தருக்காக இன்று நீ விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசி. அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்கள் கைக்கும் அவர்கள் நுகங்களை அறுத்து
கர்த்தர் என்ன பண்ண போறாரா? உன்னுடைய நுகத்தை அறுப்பார். நுகம் என்ன? ரொம்ப நாளா சுமந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. இத்தனை வருஷமா சுமக்கிறேன், வேதனையா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த நுகத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்திலிருந்து இறக்கி வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் நுகங்களை அறுத்து உங்கள் கட்டுகளை என்ன பண்ணுவாரா? அறுத்து உங்களை விடுவிப்பார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஒருவேளை நீங்க சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில பேர் தலையெல்லாம் ஆமென். அதற்கான ஒரே 2 வழியை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு வழி வேணுமா? 2 பேர்? அப்ப 2 ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதலாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க எடுத்து ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், என்ன பாருங்களேன் எல்லாரும். ஆண்டவரே, என்னால இதை விட முடியல, ஆனா நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நீங்க என்ன விடுவிப்பீங்கன்னா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கருத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, ஆண்டவரே என்னால முடியலன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதையும் உங்களுக்காக விட்டு கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா, ஒரு கிரேஸ் பீரியட் இல்ல, என்ன சொல்றது, ஒரு பூஸ்டிங் டோஸ் மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு. என்ன பண்ண போறாரா? என் மகளே, என் மகனே, உன்னால இதை விட முடியலன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு நான் உன்னை பெலிஸ்தியன் கையிலிருந்து விடுவிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ண போறாரா? வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். போதும். இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், என்னுடைய சத்தம் அல்ல, இது ஆண்டவருடைய அன்பின் சத்தம். நீங்கள் இந்த நாளில் எப்படி விடுவிக்கப்படுகிறீர்கள்? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால். ஹல்லேலூயா. எதனாலேயோ கட்டப்பட்டிருப்பீங்க. சாபமோ, பாவமோ, வேண்டாத பிரச்சனையோ, கடனோ, வியாதியோ, பலவீனமோ, எதிலையோ கட்டப்பட்டிருக்கிறீங்க. அது உனக்கு பெலிஸ்தியன். ஆனால் கர்த்தரினோ இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கரண் அந்த பெலிஸ்தியனுக்கு விரோதமாக இன்று நான் நீட்டி விட்டேன். நீட்டிதன் நிமித்தம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நான் உன்னை அந்த கட்டுகளை அறுத்து, நுகத்தடிகளை அறுத்து, உன்னுடைய கனிகளை கர்த்தர் என்ன பண்ண போறாரா? அதை புசிக்கும்படி செய்து பூமிக்கு தன்னுடைய பலனை கொடுத்து நீ சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் செய்கிற காரியம். உன்னை ஒரு கட்டினால் கட்ட போகிறார். என்ன கட்டுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கயிறுகளினால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? அன்பின் கயிறு யாரை கட்ட முடியும்? மனுஷரை கட்டி இழுக்கும். படிங்க திருப்பி. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஹல்லேலூயா. நீங்க இழுக்கப்பட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெலிஸ்தியன் இடத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரா? உங்களை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டி இழுத்த ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து ஒரே ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் பார்க்கிறார். என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். போதும். சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி.
எதையோ கட்டப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் விடுவித்து அப்படியே போயிடுங்கன்னு சொல்லு. அன்பினால நான் உன்னை கட்டி இழுத்துட்டேன், ஆனா நீ இதற்கு மேல கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தினால் நீ கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரா? சுவிசேஷத்திற்காக. திருப்பி வாசிங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்களா எதனால கட்டப்படணுமா? கர்த்தருடைய சுவிசேஷத்தினால். ஹல்லேலூயா. இதுல ஒன்னத்துல மட்டும் தான் நீங்க கட்டப்பட்டிருக்கணும். எதுல கட்டப்படக்கூடாது? மாயையில கட்டப்படக்கூடாது. அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமத்துல கட்டப்படக்கூடாது, அகங்காரத்துல கட்டப்படக்கூடாது, துன்மார்க்கத்துல கட்டப்படக்கூடாது, பாவத்துல கட்டப்படக்கூடாது, பிச்சில கட்டப்படக்கூடாது, கசப்பிலும் சிறுமையிலும் நீ கட்டப்படக்கூடாது. கர்த்தர் விரும்புகிற காரியம் நீ சுவிசேஷத்திலே கட்டப்பட்டு கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக மாறி கர்த்தருடைய அன்பினால் உன்னை கர்த்தர் கட்ட, கர்த்தர் இழுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கண்களை மூடுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த நாளில் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரம் உங்களோடு கூட பேசினார். ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்புதான் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மிகுந்த பலவானான ஒரு மனுஷன், மிகுந்த பலவானா இருந்த ஒரு மனுஷன், பலிஸ்தரை கண்டு பயப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அந்த தெளிலானிடத்திலே போய் அவர்கள் அந்த தெளிலானிடத்திலே போய் இந்த சிம்சோனுடைய பலன் எதில் இருக்கிறது என்று நீ கண்டுபிடி, அவனை சிறுமைப்படுத்தி அவனை நாம் மேற்கொள்ளுவோம் என்று சொன்னார். இந்த சிம்சோன் தன்னுடைய பலன் எங்க இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை அவன் இழந்து போனான். கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை மீறி நடந்தார். உங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு நேரம். சிம்சோனுடைய தலையெல்லாம் முடியெல்லாம் சிரசில் செய்யப்பட்டது. அவனை சுற்றி 3000 பேர்கள் அந்த ராஜ அரண்மனையில் அவனை பார்த்து சிரிக்கிறார், அவனை பார்த்து கேலி செய்கிறார். இந்த நாட்களிலே நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கிறதும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீ சொல்லுகிறாய், என்னை பார்த்து அநேகர் கேலி செய்கிறார்கள், என்னை பார்த்து அநேகர் கைகொட்டி சிரிக்கிறார்கள். இதற்கு காரணம் கர்த்தர் அல்ல. நாம் எந்த இடத்திற்கு, எந்த உறவிடத்திற்கு எதை நாம் நேசித்தோமோ அது நிமித்தம் இது நமக்கு நடக்கும். சிம்சோன் அவர்கள் கேலி செய்வதை கூட பார்க்க முடியாமல் கண்கள் பிடுங்கப்பட்டிருந்தார். 3000 மனுஷன் கூடி இருக்கிற அந்த இடத்துல சிம்சோனை சங்கிலிகளால் கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். சில நாட்கள் சென்றபோது தலையிலே முடியெல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. கண்கள் இல்லாத அந்த நேரத்திலே அவன் நிறுத்தப்பட்ட இந்த 2 தூண்களை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, என் கண்களை நான் இழந்து போனேன், ஆனாலும் கடைசியா எனக்கு உடைய பலத்தை தாரும், நான் இவர்களை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பெலிஸ்தரோடு கூட நானும் மடிந்து போகட்டும், ஆனால் நான் இவர்களை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சினான். 2 தூண்களை அவன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கடைசியாய் அவனுக்கு பலத்தை அனுப்பினார்.
அந்த பலத்தின் நிமித்தம் 2 தூண்களையும் அவன் இழுத்து அந்த முழு அரண்மனையும் அங்க இருக்கிற 3000 பேரும் அந்த அரண்மனை அவர்கள் மீது விழுந்து அவனும் மரித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நிலைமை நமக்கு ஏற்படாதபடி, ஐயோ எனக்கு எப்படி போவது என்றே தெரியவில்லை, உன்னுடைய ஆவி கண்கள் குருடாக்கப்பட்டு பிடுங்கப்பட்டிருக்கிறது, ஹalleluya, நான் ஒரே இடத்திலே நிற்கிறேன், ஹalleluya, சிம்சோனை போலுடைய கால்களிலே சங்கிலிகள் இருக்கிறது, நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எத்தனை கஷ்டப்பட்டாலும் என்னுடைய வருமானம் எனக்கு போதவில்லை, ஹalleluya, சிம்சோனை போல நீ அடிமைப்பட்டிருக்கிறாய், அது உன் கண்களுக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் கொடுத்த வசனம் அது உன்னை புடமிட மாத்திரமே. இந்த நேரத்திலே கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள், கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள், ஆண்டவரே நீர் சொன்னீர் சுவாமி, பெலிஸ்தியர் விரோதம் கொண்டு என்னை பகைக்கிறவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கேடுண்டாக நினைக்கிறவர்கள் சுவாமி, என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற இந்த பெலிஸ்தியர்களின் நிமித்தம், வேண்டாத உறவுகளின் நிமித்தம், வேண்டாத சம்பந்தங்களின் நிமித்தம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரே, நான் இத்தனை வருடம் இத்தனை நாள் என் குடும்பமும் என்னுடைய வேலையும் தனிப்பட்ட காரியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இயேசுப்பா இப்பொழுது சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதே சுவாமி, இந்த சிறுமையிலிருந்து கர்த்தரைகளை நீக்குவீராக. வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் மிகவும் சிறுமைப்பட்டான், அவனால் ஒன்றுமே செய்யப்படவே முடியும். அவன் மயங்கி இருக்கிற நேரத்தில் அவனுடைய பலன் அவனை விட்டு போயிற்று. அவனை விட்டு என்னென்ன போயிருக்கிறது என்று கர்த்தருக்கு முன்பதாக நிதானித்து பாருங்கள். எதனால் அதை இழந்தீர்கள் என்று கர்த்தருக்கு முன்பதாக நிதானித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தின இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இதோ என்னுடைய கரத்தை நான் நீட்டி இருக்கிறேன், ஹalleluya, என்னுடைய கரத்தை நான் நீட்டி இருக்கிறேன், ஹalleluya. எத்தனை வருடம் நீ அடிமைப்பட்டிருந்தாலும் இதோ இந்த நேரத்திலே நான் என்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறேன், ஹalleluya. இதோ உன்னுடைய நுகத்திரிகளை அறுத்து, ஹalleluya, உன் கட்டுகளை அறுத்து நான் உன்னை விடுவிக்கிறேன். அநேகரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஹalleluya. உன் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா, உன் விருட்சங்கள் கனி தர வேண்டுமா, உன் பூமி உனக்கு பலனை தர வேண்டுமா, ஹalleluya. எத்தனை நாட்கள் கனி தராதிருப்பாய், ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நீ கனி கொடுக்கும்படியாய், உன் பூமி உனக்கு பலனை திரும்ப தரும்படியாய், நீ சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உன் நுகத்தை நீக்க கர்த்தருக்கு உன்னை விட்டு கொடு, ஹalleluya. விட்டு கொடுக்கும் பொழுது, நீ விட்டு கொடுக்கும் பொழுது அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டி இழுக்க போகிறார், ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது உங்களை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்க போகிறார், ஹalleluya. நீங்கள் எத்தனை தூரம் ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தாலும் சிலுவையில் இருக்கிற அந்த அன்பின் கயிறு அநேகரை இப்பொழுது வந்து கட்டி இழுக்க போகிறது, ஹalleluya. இனி உங்களால் கர்த்தரை விட்டு ஓடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, முள்ளுகளால் குத்தப்பட்ட அந்த அன்பு, ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த அன்பு, உனக்காய் வழிந்து ஓடுகிற அந்த ரத்தம் இந்த நேரத்தில் உன்னை கட்டி இழுக்க போகிறது, ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் ஆண்டவர், ஹalleluya. யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் ஆண்டவர் யார்? அவர் மனுஷரை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிற ஆண்டவர். இத்தனை நாள் நீங்க இருக்கீங்க, இத்தனை நாள் கூடுகைக்கு வருகிறாரே, நாங்கள் அல்ல உங்களை இழுத்தது, அந்த இயேசு கிறிஸ்துவே உங்களை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்திருக்கிறார், ஹalleluya. அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆவியை உணர்கிறீர்கள்? கர்த்தருடைய அன்பு உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா கர்த்தருடைய அன்பு இந்த நேரத்திலே உங்கள் இருதயங்களிலே, உங்கள் இல்லங்களிலே, உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் கண்களிலே
கண்களிலே, உங்கள் செவிகளிலே, உங்கள் கைகளிலே, கால்களிலே, உங்கள் நாவின் மீது கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் அன்பின் கயிறுகளால் கர்த்தர் உங்களை ஊற்றி நிரப்புகிறார். அன்பின் கயிறுகளால் உன்னை இழுக்கிற தேவன், மனுஷரை கட்டி இழுக்கும் கயிறு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லினார், மகளே மகனே, இனி நீ அன்புக்காக மாத்திரம்தான் கட்டப்படணும். பாவத்திற்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காய் அல்ல, வியாதிக்காய் அல்ல, அவமானத்திற்காய் அல்ல, கண்ணீருக்காய் அல்ல, இழப்பிற்காய் அல்ல. இனி நான் உன்னை என் அன்பினால் மாத்திரமே கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வார்த்தை, சுவிசேஷத்தை உங்கள் இருதயங்களில் வைத்து உங்களை கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக எத்தனை பேர் கட்டப்பட போகிறீர்கள்? சுவிசேஷத்திற்காய் நான் என்னை கட்டுபடி ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. சுவிசேஷத்திற்காய் கட்டுபடி இயேசுப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்திற்காய் ஆண்டவரே என்னை கட்டுபடி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிற அனைவருக்காய் நன்றி சுவாமி. இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்த காரியம், இத்தனை நாள் நீங்கள் கேட்ட காரியம், நான் எதனாலே இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எதனால் இப்படி இருக்கிறது, கர்த்தர் நேரத்தில் தெளிவாக என்னோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது, நீ பூ பூத்து குலுங்க வேண்டுமே, நீ அபிஷேகிக்கப்பட்டு நிறைவாய் நிரம்ப வேண்டுமே. இதோ சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது உன்னை நிறைவாய் 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 நிரப்புவார். அன்புள்ள சுவாமி, இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தரே கொடுத்து சுவாமி, இந்த வார்த்தை நிமித்தம் எங்களை கட்டவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீர் சுவாமி. என்னையும் எங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. என்னையும் எங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வயதுக்கு தகுந்தாற் போல எத்தனை வருடங்கள் ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டிருந்த பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மீறுதலின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், மாயின் கட்டுகள், துர்மார்க்கத்தின் கட்டுகள், கசப்பின் கட்டுகள், இயேசுப்பா எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே இச்சையின் கட்டுகளில் இருந்து எங்களை கர்த்தர் இந்த நாளிலே விடுவித்த தயவிற்காக உமக்கு நன்றி சுவாமி. அது மாத்திரம் எங்கள் நுகத்தடிகளை கர்த்தர் இயேசுப்பா நொறுக்கி போட்ட தயவிற்காக நன்றி. எங்கள் கயிறுகளை அறுத்த தயவிற்காக நன்றி சுவாமி. எங்களை உடைய அன்பினால் இழுத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி. எங்களுடைய சுவிசேஷத்திற்காக கட்டிவிட்டீரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. சுவிசேஷத்திற்காய் கட்டப்பட்ட இவர்கள் ஆண்டவரே அநேகரை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து உடைய ராஜ்யத்திலே சேர்க்கட்டும். இவர்களை ஆண்டவர் அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுத்தீர் என்று அனைவருக்கு சொல்லட்டும் ராஜா. அந்த அன்பினாலே அநேகரை கட்டி இழுக்கட்டும். கர்த்தர் நிரப்புவீராக. இந்த கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்களை நிரப்புவீராக. இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மகிமையினால் நிரப்புங்க, அபிஷேகிங்க. பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டார். உன்னை அவர் படைத்தார், நீர் விலையேற பெற்றவர். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டார். நம்மை அவர் படைத்தார், விலையேற பெற்றவர். நம்மளாம் விலையேற பெற்றவங்க. வார்த்தை எல்லாரும் தொட்டு விசுவாசிக்கிறார். சிம்சோனோட வயல் செவில ஆணினால் அடைக்கப்பட்டதான். சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க தேவன் உண்டாக்கினார். நாம் சிம்சோனால முடியல. உன்னையே விடுவிக்க அவரால் முடியல. அந்த பெலிஸ்தேர்களை சிக்கிக் கொண்டாரு. அவரோட தலைமயிர்
செவில ஆணினால் அடைக்கப்பட்டது. ஆனா உணர்வு என்னை விடுவிக்க இயேசு கரம் நீட்டினாரா. என் கைகளிலே ஆணிகள் அடிங்க, என் கைகளிலே ஆணி அடி. என் ஜனங்களை விடுவிக்க என் கைகளை கொடுக்கிறேன். ஆணி அடிப்பா, ஆணி அடிப்பா. சிம்சோனை உருவாக்க தோண விட்டாங்க. சிம்சோன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான். ஆனா உன்னை என்னை விடுவாக்க ஒருத்தர் வந்தார்னா அது சிம்சோன் இல்லப்பா, அது உன் பாஸ்டர் இல்லப்பா, அது நான் இல்லப்பா, இயேசுப்பா, இயேசு. இன்னைக்கு யாருக்காக கிறிஸ்துவ நான் வாழுறேன்? யாருக்காக சபைக்கு போறேன்? யாருக்காக வேதத்தை படிக்கிறேன்? யாருக்காக ஜெபிக்கிறேன்? யாருக்காக வாழுறேன்? இந்த காலத்துல இயேசுக்காக வாழுப்பா. அவருக்காக பாவத்தை விட்டு வா, எனக்காக இல்ல. எனக்காக அந்த பாவத்துக்கு வராத, எனக்காக குடும்ப ஜெபத்துக்கு வராத, எனக்காக பைபிள் யாருக்காக சபைக்கு போவாத. உனக்காக எனக்காக கரத்தை நீட்டி, அன்பின் கரத்தை நீட்டி, அன்பின் கரத்தை நீட்டி அடிப்பா. என் கைகளிலே ஆடி அடிப்பா. ஏன்னா என் ஜனங்கள் என்னோட இருக்கணும், என் பிள்ளைகள் விடுவிக்கப்படணும், இந்த பிலிஸ்தீனர்கள் விடுவிக்கப்படணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அந்த பாவம் உங்களை அழிச்சிடும், இந்த பாவம் உங்க குடும்பத்தை அழிச்சிடும், உங்க சந்தோஷத்தை அழிச்சிடும், உங்க ஆசீர்வாதத்தை அழிச்சிடும். இந்த பிலிஸ்தர் இயேசு அன்பின் கரத்தை நீட்டி அவர் ஆணி ஏற்றுக்கொண்டார். அவர் வார்த்தையால சொல்லுகிறார், உனக்காக எனக்காக என் பேரான ஒரே குமாரன் தந்தே. நீ அவருக்காக தான் இந்த வேதத்தை சுமக்கணும், அவருக்காக தான் இந்த வேதத்தின் வார்த்தையில இணையணும். எனக்காக, அருண்பதற்காக, இந்த பாஸ்டருக்காக, மனிதர்களுக்காக அல்ல, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த என் இயேசுவுக்காக, என் பாவத்தை மன்னித்த என் இயேசுவுக்காக, என் சாபத்தை மன்னித்த என் இயேசுவுக்காக, என் பாவத்தை நீர்களை சாபத்தை நன்மை எல்லாத்தையும் உடைக்க என் இயேசுவுக்காக நான் வாழ்வேனானால், நான் வாழ்வேனானால், நான் நிற்பேனானால், நான் நிற்பேனானால் இன்னைக்கு மகிமை பண்ணுவாராக. இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக. யாரெல்லாம் இயேசுவுக்காக வாழ போறீங்க? யார் இயேசுக்காக பைபிள் திறக்க போறீங்க? யார் இயேசுக்காக முழங்கால் போட போறீங்க? யார் இயேசுக்காக சபைக்கு போக போறீங்க? இயேசு எதிர்பார்க்கிறாருமா, எனக்காக யாராவது வருவாங்களா? என் அழைப்புக்காக நீங்க வரல, வராதீங்க. என் குடும்பத்தில் ஏதோ ஒரு செய்வார் என்ற ஆசையில வாங்க போதும். நாங்க தியாகம் செய்யறோம். இதை நிறுத்த வேண்டும் என்று பிசாசி பெலிஸ்தர்கள் திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனா உயிரே போனா நான் செய்வேன். என் அப்பாக்காக செய்வேன். எங்க அப்பா உங்களை விடுதலை செய்யணும், என்னை விடுதலை செய்தவர். மடியில விழுந்த என்னை விடுதலை செய்தவர். என் மயிரை செவில அடைக்கும் போது அவர் குரத்தை விட்டு என் கையில் அடிங்க, அவனை விடுதலை ஆக்குங்க சொன்ன இயேசு. என்னை விடுதலை ஆக்குற தேவன் உங்களை விடுதலை ஆக்கதான் நீங்க அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்
பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே. என்னை அவர் படைத்தார், நான் விலையேற பெற்றவன். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே. உன்னை அவர் படைத்தாரே, விலையேற பெற்றவன். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே. அவரே அவர் ஜனமா மாறிட்டோம், ஜனமாய் மாறிவிட்டோமே. என்னை படைத்தாரே, என்னை நியமித்தாரே, உள்ள கைகளில் வைத்தார். அவர் படைத்தாரே, அவர் கனவுகள் வைத்தார். கடைசியார் என்னை பார்த்து பார்த்து படைத்தேன். என்னை தனியா விட மாட்டார், தனியா விட மாட்டார். அவர் கரத்தை நீட்டினார், அன்பின் மழையை இருந்தார். அவர் வார்த்தையில் உண்மையா இருந்தார். இன்றைக்கு உங்களை, இந்த குடும்பத்தை தனியா விட்டு போக மாட்டார். உங்களை பார்த்து பார்த்து தனியாக விட்டு போவாரோ? நீங்க தனியா விட்டு போயிடாதீங்கப்பா. தனியா விட்டு போக நீங்க இந்த ஊடகத்துக்கு வரல. நீங்க இருக்கிற ஒரு குடும்பத்துல நீங்க இருங்க. எங்களை விடுவிக்கவே நீங்க இந்த ஊடகத்துக்கு வந்தீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும், குடும்பத்துக்கு எதிர்ப்பாய் இருக்கிற எல்லா பிலிஸ்தர்களும், ஆண்டவரே அப்பா, இங்க இருக்கிற ஒரு மனுஷனோட எதிர்ப்பாய் செயல்படுகிற பிலிஸ்தர்கள், இந்த ஊழியத்துக்கு எதிர்ப்பாய் நிற்கிற பிலிஸ்தர்கள், இந்த உலகத்துக்கு எதிர்ப்பாய் இருக்கிற பிலிஸ்தர்கள், உங்க சித்தத்துக்கு எதிர்ப்பாய் இருக்கிற பிலிஸ்தர்களை நீ ஜெயம் கொண்டே எங்களை ஆண்டவரை வாழ வைக்க வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். என்னையும் ஒத்தாத அளவுக்கு வீட்டை நிரப்புவீராக, கண் கலகாத அளவுக்கு ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் பஞ்சம் இருக்காதபடி, நோய்கள் வராதபடி இயேசுவின் சமூகத்தினால் சந்தோஷமா இருக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் குடும்ப ஜபத்தை நீர் தான் ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. 9வது குடும்ப ஜபத்தையும் நீங்க தான் ஆசீர்வதிப்பீங்க. இன்றைக்கே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். வர மாதத்திலையும் நீர் எங்களோட இணைவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களோடு வருவார்.